அதாவது ஏழையோ பணக்காரனோ வித்தியாசமெல்லாம் பார்க்கறது கிடையாது. ஒரு ஹெல்பிங் மைண்டு, சரியான ஹெல்பிங் மைண்டு. இந்த ஸ்கூலுக்கு வந்தார், வந்து குழந்தைகளை பார்த்துக்கிட்டு, மேம் இவங்களுக்கு வந்து ஒரு டென்டல் செக்கப் பண்ணலாமா? ஓகே பிரபு பண்ணுங்க அப்படின்னா அத்தனை குழந்தைய கூப்பிட்டு வச்சு முன்னாடி உட்காந்துட்டு டென்டல் செக்கப் அத்தனை பேருக்கும் பைசா இல்லாமல் பண்ணுவார். அந்த ஸ்பீக்கரை கரகரன்னு இழுத்துச்சு. ஏன் மேம் இப்படி இழுக்குது அப்படின்னா அது பழசு பிரபு அப்படின்னு. ஸ்பீக்கர் செட்டு, மைக் செட்டு, எல்லாமே வந்து வண்டியில் இறங்குது. என்ன பிரபு அப்படின்னு. அம்மா உங்கள் மைக்கு தான் சரியில்லைல்ல, குழந்தைகளுக்காக நான் பண்ணுறேன். ஏன் கம்ப்யூட்டர் ஜெராக்ஸ் மிஷின் வைக்கலையா? பிரபு வெளியில் தான் போய் எடுக்கணும். ஏமா வெளியில் போய் கஷ்டப்பட்டுருக்கீங்க, நான் உங்களுக்கு வாங்கி போடணும். உடனே ஜெராக்ஸ் மிஷின் உடனே கையோடு வாங்கி போட்டார். இல்லை நம்ம ஸ்கூலுக்கு மட்டும் கிடையாது, காரைக்குடியில் எத்தனை ஸ்கூல் இருக்கோ அத்தனை ஸ்கூலுக்கு போயிட்டு, அதாவது விளையாட்டில் அவர் ரொம்ப ஆர்வம் உள்ளவர். கிரிக்கெட்டு சரி, கராத்தே, அது இது ஸ்போர்ட்ஸில் ரொம்ப பிடிக்கும். ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அவங்களே சொந்த காசில் அந்த கராத்தேக்குள்ளவங்களை அத்தனை பேரையும் வர சொல்லி அங்கேயே மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் எங்கெங்கே கராத்தே லீடர்ஸ் இருக்காங்களோ அத்தனை பேரையும் கூப்பிட்டு வச்சு அத்தனை குழந்தைகளுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து, அத்தனை குழந்தைகளுக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி, அத்தனை குழந்தைங்க தங்குறதுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி அந்த அளவுக்கு அவங்க செலவு பண்ணாங்க. எனக்கு தெரியும்.